وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها وقال النبي عليه الصلاة والسلام اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயர் கூறி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய அல் குர்ஆன் விளக்க வகுப்பு தொடரிலே சென்ற தொடரிலே நாம் சூரத்துல் நாசிஆத்தினுடைய ஆரம்ப வசனங்களை நாம் பார்த்தோம். யாரெல்லாம் மறுமையை மறுத்து வாழ்கின்றார்களோ, சந்தேகம் கொள்கின்றார்களோ, அவர்களுடைய இறுதி முடிவு மிக மோசமாக அமையும் என்பதையும், ஃபிரௌனுடைய அந்த முடிவு மிக கடுமையாக இருந்தது. அல்லாஹு தஆலா இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரத்தன் லிமன் யக்ஷா, மறுமையை பயப்படுவோருக்கு நிச்சயமாக அந்த ஃபிரௌனுடைய சம்பவத்திலே மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது என்பதாக கடைசியாக அந்த வசனத்தை நாம் பார்த்தோம். அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்லுகின்றான், அஅன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமாஉ பனாஹா. அல்லாஹ் கேட்கின்றான், உங்களை படைப்பால் நீங்கள் கடினமானவர்களா, அல்லது வானம் அவைகளை நாம் தான் அமைத்தோம், அந்த வானம் பெரியதா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். நிச்சயமாக இந்த உலகத்திலே மனிதர்களை படைப்பதை விட வானம் பூமியை படைப்பது மிக பெரியது என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். லஹல்குஸ் ஸமாவாதி வல் அர்தி அக்பரு மின் ஹல்கின் நாஸ். வானம் பூமியை படைத்தது மனிதர்களை விட மிக பெரியது. எனவே இந்த வானத்திலே அதிகமான அத்தாட்சிகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். ரஃபஅ சம்கஹா, அவன் தான் அந்த வானத்தினுடைய முகட்டை உயர்த்தி, ஃபஸவ்வாஹா, அதனை சமப்படுத்தி வைத்தான். சூரத்துல் முல்கிலே அல்லாஹ் தஆலா வானங்களை அவன் தட்டுக்களாக 7 வானங்களை படைத்திருக்கின்றான். மனிதன் அதிலே குறை பிடிக்க முடியுமா என்பதாக அல்லாஹ் தஆலா திருப்பி கேட்கின்றான். சும்மர்ஜில் பஸர கர்ரத்தைன் யன்கலிபு இலைக்கல் பஸர். மனிதனே, உன்னுடைய பார்வையை திரும்ப மீட்டிப்பார். நிச்சயமாக உன்னுடைய பார்வைதான் களைப்படைந்ததாக உன்னிடத்திலே வந்து சேரும் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅக்தஷ லைலஹா வஅக்ரஜ ضحاஹா. இந்த வானத்தை படைத்து அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே அவன்தான் இரவை அல்லாஹு தஆலா இரவாக ஆக்கினான். வஅக்ரஜ ضحاஹா, அவன்தான் அந்த பகலையும் வெளிப்படுத்தினான். வல் அர்த பஅத ذلك தஹாஹா, அந்த பூமியை படைத்து அதன் பின்னால் அவன்தான் அந்த பூமியை விரித்தான். அக்ரஜ மின்ஹா மாஅஹா வமர்ஆஹா, இன்னும் அதிலிருந்து தண்ணீரை வெளிப்படுத்தி மிருகங்களுக்குரிய தாவரங்களையும் புட்பூண்டுகளையும் அவனே முளைக்க செய்தான். வல் ஜிபால அர்சாஹா, அவன்தான் இந்த பூமி ஆடாமல் இருப்பதற்காக வேண்டி மலைகளை படைத்தான். இதெல்லாம் எதற்காக வேண்டி தெரியுமா? மதாஅல் லக்கும் வலி அன்ஆமிக்கும், மனிதர்களே, உங்களுக்காகவும் உங்களுடைய கால்நடைகளுக்காகவும் நீங்கள் இன்பம் பெறுவதற்காக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஏற்பாடுகள் எல்லாம் இறைவன் யாருக்காக வேண்டி? மனிதர்களுக்காக வேண்டி. மனிதர்கள் அல்லாஹ்வை ஏற்று வாழ வேண்டும், இறையச்சத்தோடு வாழ வேண்டும், தக்வாவோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லிவிட்டு அல்லாஹ் அப்படியே மறுமையுடைய செய்தியை சொல்லுகின்றான். ஃபஇதா ஜாஅத்தித் தாம்மத்துல் குப்ரா, இரண்டாவது சூர் ஊதப்பட்டு விட்டால், யௌம யததக்கருல் இன்சானு மா ஸஆ, மறுமை உண்டாகிவிட்டால் மனிதன் இந்த உலகத்திலே அவன் செய்த விஷயங்களை எல்லாம் ஞாபகம் கூறுவான். வபுர்ரிஸத்தில் ஜஹீமு லிமன் யரா, அந்த நரகம் அப்படியே நெருக்கமாக கொண்டு வரப்படும். அதனை அவன் பார்க்கின்ற நேரத்திலே அம்மா மன் தரா, அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உலகத்திலே யாரெல்லாம் வழிகேட்டிலே சென்றார்களோ, எல்லை மீறி சென்றார்களோ, ஆசரல் ஹயாத்தத் துனியா, உலக வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்து கொண்டார்களோ, இந்த உலகத்திலே அல்லாஹ்வை மறந்து மறுமையை மறந்து உலகத்தை முற்படுத்தி வாழ்ந்தார்களோ, இன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர் ஒதுங்குமிடம் இருக்கிறது, அது நரகமாக இருக்கிறது. அவர் செல்லுமிடம் அந்த நரகமாக இருக்கிறது. وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى. அல்லாஹ் தஆலா சுருக்கமான வசனங்களிலே நல்லோர்களையும்
தீயோர்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யாரெல்லாம் தன்னுடைய ரப்புக்கு முன்னால் நிற்பதை பயந்து தன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்தி வாழ்ந்தார்களோ, உலகத்துக்கு அடிபணியாமல், உலக ஆசைகளுக்கு அடிபணியாமல், உலகத்தை முன்னிறுத்தாமல் இறைவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை யாரெல்லாம் அர்ப்பணம் செய்தார்களோ, அல்லாஹ் சொல்லுகின்றான், நிச்சயமாக அவர்கள் ஒதுங்கும் இடம்தான் அந்த சுவனமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். நாம் எவ்வளவு காலம்தான் வாழ்ந்தாலும் நிச்சயமா இந்த உலகம் அழிய போகின்றது. எனவே இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட காலம் 60க்கும் 70க்கும் உட்பட்ட காலம். நாங்கள் வாழுகின்ற காலத்தில் நல்லமல்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், மறுமையை நினைத்து வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா அடுத்ததாக சொல்லுகின்றான், அந்த மக்கா காஃபிர்கள் அந்த மறுமை நாளை பற்றி சந்தேகம் கொண்டு நபியோரிடத்தில் பல கேள்விகளை கேட்கின்றார்கள். யஸ்அலூனக அனிஸ்ஸாஅத்தி அய்யான முர்ஸாஹா, நபியே மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று உங்களிடத்திலே கேட்கின்றார்கள். ஃபீமா அன்த மின் திக்ராஹா, அதனை பற்றி அறிவு உங்களுக்கு கிடையாது. அந்த மறுமை எப்பொழுது வரும் என்பதை இலா ரப்பிக்க முன்தஹாஹா, அதனுடைய முடிவு, அதனுடைய அறிவு இறைவனிடத்தில் இருக்கிறது. நம்முடைய நபியே, உங்களுடைய வேலை என்ன தெரியுமா? இன்னமா அன்த முன்திரு மை யக்ஷா, யாரெல்லாம் மறுமை நாளை பயப்படுவார்களோ அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதுதான். எனவே நீங்கள் யாரெல்லாம் மறுமையை பயப்படுவார்களோ, மறுமையை பயப்படுவார்களோ அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமை நாளை நாம் பார்க்கின்ற பொழுது என்ன நினைப்போம் தெரியுமா? இந்த உலகத்திலே 1000 வருடம் அல்ல, கோடான கோடி வருடங்கள் வாழ்ந்தாலும் அவர் நினைப்பார், கஅன்னஹும் யௌம யரௌனஹா, அந்த மறுமை நாளையை பார்க்கின்ற நேரத்திலே லம் யல்பஸு இல்லா அஷியத்தன் அவ் துஹாஹா, ஒரு நாளினுடைய காலை பொழுது மாலை பொழுதுதான் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று நினைப்பார்கள். இந்த உலகத்திலே எவ்வளவு நாள் தான் நாம் வாழ்ந்தாலும் மறுமையை பார்க்கின்ற பொழுது ஒரு நாளினுடைய அரைவாசி தான் வாழ்ந்திருக்கின்றோம் என்று நினைப்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு பயங்கரமான நாள் தான் மறுமையுடைய நாள். குர்ஆனிலே பல இடங்களில் எடுத்து பாருங்கள். இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் அந்த மறுமையை பார்க்கின்ற பொழுது ஒரு நாள் அல்லது அந்த ஒரு நாளுடைய அரைவாசி தான் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறோம் என்று நினைப்பார்கள். அன்பானவர்களே, அப்படியான உலகத்திலே தான் நாம் இன்று ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த உலக ஆசா பாசங்களிலே மூழ்கி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புத்திசாலி யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் பொழுது, அல் கையிஸு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத், தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி மறுமைக்காக வேண்டி வாழ்வார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமைக்கான முதலீடுகளை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது சம்பாதிப்போம், உழைப்போம், குடிப்போம், சாப்பிடுவோம், எல்லாம் முடிந்துவிடும். ஆனால் மறுமைக்கான முதலீடுகள் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் மரணித்தால் என்னுடைய பிள்ளை எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வானா? நான் மரணித்தால் நான் கற்றுக் கொடுத்த அறிவு என்னை பின்தேறுமா? நான் மரணித்தால் நான் செய்த சதகாக்கள், தான தர்மங்கள் என்னிடத்திலே வருமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் மறுமைக்கான முதலீடுகளை நான் என்ன செய்தேன், நான் அடுத்த கணம் மரணித்து விட்டால் என்ன நன்மைகள் வர காத்து கொண்டிருக்கிறது என்று எண்ணி அல்லாஹ்வின் நல்லடியார்களே நன்மைகளை சேகரிக்க வேண்டும். சேகரித்த நன்மைகளை அதனை நாம் பாழ்படுத்தி விடாமல், இந்த உலகத்திலே அதனை நாம் அழித்து விடாமல், அதனை சேமித்து மறுமையிலே கொண்டு போய் அன்பானவர்களே அந்த நன்மைகளை கொண்டு சுவனமடையக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحان الله.